Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த முகூர்த்தம் மேக்கப் லுக் தான். சோ இது எப்படி பண்ண அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுவும் இல்லாம என்னோட பேஸ் வந்து நான் Lakme 925 ஃபவுண்டேஷன் தான் பண்ணியிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து பாருங்க, ரொம்ப அஃபோர்டபிள் மேக்கப் இது. சோ என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்ல நீங்க பார்க்க முடியும். சோ இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். guys, makeup start பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது இந்த மாமாயத்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதுல வந்து விட்டமின் சி + டர்மரிக் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல paraben SLS ஃப்ரீ. சோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணிக்காம எல்லாமே நேச்சுரலா வந்து பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமாயத்தோட பாய் பிளெமிஷஸ் க்ரீம். சோ இது வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இருந்தாலும் நான் முன்னாடி வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம். இதுல வந்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் சி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுலயுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணிக்காம நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வச்சு நம்மளுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேக்கப் போடும்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷை வந்து டிஸ்பிளேல தெரியிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் mamaearth.in பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களோட லிங்க்ல எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் பேரில் வந்து ஒரு பிளான்ட்டை வந்து லிங்க் பண்ணுறாங்க. அண்ட் அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே ரீசைக்ளிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமாயத்தோட அஃபிஷியல் ஆப்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பாய் பிளெமிஷஸ் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் மார்னிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிளமிஷஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் அப்படின்றதுனால இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. நீங்கள் ஸ்கின் கேர்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், பிஃபோர் மேக்கப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். நான் யூஸ் பண்ணுறது நியூட்ரோஜெனாவோட சன்ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக டேப் மாதிரி பண்ணி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுறேன். முகூர்த்தம் வந்து விடிய காலில் தானே வைப்பாங்க, அப்புறம் எதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி லைட்டிங் வச்சு தான் இருக்கும். லைட்டிங்கோட ஹீட் நம்ம ஃபேஸில் வந்து படக்கூடாது, அதெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன். நல்லா டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர். நான் யூஸ் பண்ணுறது Bae அப்படின்ற ஒரு பிராண்டோட கலர் கரெக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். நான் காட்டுற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் கரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டு லைட் மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து எந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக ஃபீல் பண்ணுறனோ அந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை வந்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணி இந்த பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் அண்ட் டார்க் சர்க்கிள் வந்து கொஞ்சம் இருக்கும். அது வந்து காமன் தான். நம்ம வந்து அதெல்லாம் கவர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலராக வந்து தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரை வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலராக காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஷேட். இதையுமே எங்கே அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து என்னோட டார்க்னஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் கவர் ஆகியிருக்கிறது நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஃபவுண்டேஷன் போட்டால் இன்னும் கவர் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா Lakmeயோட 925 ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் வந்து வார்ம் நேச்சுரல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலே இந்த கலர்பாரோட Illuminating லோஷன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நான் ஏன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் மேட் ஃபவுண்டேஷன் அந்தளவுக்கு சூட் ஆகாது. அதனால இந்த லோஷன் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மேட்டிஃபைங்காக இருக்காது அண்ட் ஒரு க்ளோ லுக் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து இந்த மாதிரி டாட்டாக வச்சு பிளெண்டர் வச்சு நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க Lakme 925 யூஸ் பண்ணி மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைடல் லுக்காகவே காமிச்சிருக்கேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த Maybellineோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அகைன் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் எப்போ வேணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், பிஃபோர் மேக்கப், ஆஃப்டர் மேக்கப், மிடில் மேக்கப் எப்போ வேணால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர்.
ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டாக வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிரைடல் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணெல்லாம் வந்து டயர்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதுக்காக இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட் பாயிண்ட்லாம் நான் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மேட்டிஃபையிங்காக இருக்குது. ஸோ எனக்கு மேட்டாக செட் ஆகாது. அதனால நான் வந்து ஒரு க்ளாஸி லுக் மாதிரி வந்து நானே வந்து பண்ணியாச்சு. பட் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃபோர்டபுளாகவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரி கன்சீலர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐக்கு மேலே கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த காம்பேக்ட் நீங்கள் என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஷேடோ வந்து போடுங்க. ஏன்னா க்ரீஸ் ஆகக்கூடாது அதனால். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து லைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய கண்ணு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பிரைடல் ஆக போகிறீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஐ மேக்கப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு கம்மியான ஒரு ஐ மேக்கப் தான் இருக்க போகுது இது. நெக்ஸ்ட் வந்து இந்த டார்க் ஷேட் எடுத்து என்னோட ஐ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சாரீ எந்த கலரில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்னோட சாரீக்கு மேட்சிங்காக நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்தம் டைமில் நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸாக மேக்கப் பண்ணுறதுக்கே வந்து கொடுப்பாங்க. பிரைடல் ஆகியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இல்லை இனிமே ஆக போகிறீங்கன்னா வந்து இதுதான் வந்து உண்மை. ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்களே. அந்த டைமில் நம்மளால் ரொம்ப பர்ஃபெக்டாக போட முடியாது. ஒரு 3 கலர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கிளிட்டர் ஷேடு எடுத்து அகைன் வந்து ஐக்கு மேலே வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கையிலேயே வந்து எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ரஷ் வச்சு எப்போவுமே கிளிட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கண்ணு ஃபுல்லாகிடும். ஏன்னா ப்ரஷில் வந்து நம்ம பண்ணிக்கவே முடியாது. ஸோ கை தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெட்டர். ஸோ கையில் வச்சு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ ஐ ஷேடோவே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஐ ஷேடோ வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ. அதுக்கு நான் மிஸ்க்லேயரோட இந்த ஐப்ரோ கேக் பேலட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நான் நல்லா கோம் பண்ணிக்கிறேன் இந்த ஐப்ரோவை. நெக்ஸ்ட் இந்த ப்ரஷில் வந்து டார்க் ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பிரைடல் அப்படின்னும் போது எல்லாமே ஹைலைட்டாக தான் தெரியணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த பிளாக் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ப்ரஷில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிறேன். அகைன் நீங்கள் ஷேட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சே வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது அங்கங்கே திட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்படியே சும்மா கோம் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவே செட் ஆகிடும். அகைன் நான் கொஞ்சமாக ஷேட் எடுத்து பேலன்ஸ் இருக்க பேக் ஏரியாலாம் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐலைனர். நான் வந்து இந்த NYB ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விங்கடு மாதிரி வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஃபில் பண்ணிப்பேன். உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எந்த மாதிரி உங்கள் ஐக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படியே போட்டுக்கலாம். இல்லை விங்கடு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு 5 டைமாவது நீங்கள் வீட்டை தனியாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரைடல் அந்த முகூர்த்தம் டேட் அன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஐலைனர் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்படி தான் இருக்குது என்னோட ஐ லுக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. நான் Maybelline Mascara வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேஷஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க லேஷஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். வந்து லேஷஸ்லாம் யூஸ் பண்ணல. ஏன்னா முகூர்த்தம் டைமில் நம்மளுக்கு மேக்கப் பண்ணவே டைம் இருக்காது. லேஷஸ்லாம் வைக்க முடியாது. நான் ரியாலிட்டியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கைலுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரோட பேலட். இதில் வந்து ப்ரான்சர் அண்ட் ப்ளஷ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்சர் இந்த ப்ரஷில் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த கான்டூரிங்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கான்டூர் பண்ணுற அளவுக்கு வந்து கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபேஸ் கட் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் லைட்டாக வந்து ப்ரான்சர் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நோஸில் வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நோஸ்லேயும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் அடிச்சுட்டு ஒரு வெள்ளையாக அப்படியே ப்ளைனாக மூஞ்சி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நோஸ் கான்டூரிங்கும் பண்ணிக்கிறேன். கான்டூரிங்கில் ப்ரான்சர். ஸோ அந்த பவுடர் வந்து திட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். ஸோ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்றதுனால மோஸ்ட்லி நான் வந்து காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்களா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எனக்கு லைட்டாக ஒரு ஆயிலி மாதிரி தெரியுதோ அங்கங்கே மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து சுகர் பேலட்லேருந்தே ப்ளஷ். ஸோ எனக்கு வந்து இந்த சப்பி சீக்லாம் கிடையாது. அதனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க சீக்கில் மட்டும் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய சீக் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். அண்டு கொஞ்சம் சீக் இருக்கா மாதிரியும் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு சீக் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் காட்டுற ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சீக் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர். நான் யூஸ் பண்ணுறது இந்த மெப்ளினோட ஹைலைட்டர். இந்த ப்ரஷ் வச்சுட்டு நான் வந்து எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டர் வேணுமோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நோஸ்க்கு மேலே அண்டு கீழே இருக்க சின், அப்பர் லிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட இந்த சீக் அந்த போன் ஏரியாவில், நெக்ஸ்ட்டு ஃபோர்ஹெட்டில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹைலைட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எடுத்ததுமே அதிகமாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப் லைனர். ஸோ லிப் லைனர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்ம சும்மா அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு நம்ம ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்தோம்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஷேப்பாக இருக்கிறதுக்கு லிப் லைனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் ஷேட். ஸோ முகூர்த்தம் டைமில் நீங்கள் மெரூன் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெட் லிப்ஸ் இல்லை பிங்க் லிப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மெரூன் லிப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லா சாரிக்கும் வந்து சூட் ஆகும். இது லாக்மியோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அகைன் இந்த மெப்ளினோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதுவாக வந்து ட்ரை ஆகும். நான் எதுவுமே பண்ணிக்க போகிறதில்ல, பிளெண்டரும் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறதில்ல. இது ட்ரை ஆனதும் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு க்ளோ வந்து கொடுத்துரும். ஸோ சூப்பராக இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செட். மோஸ்ட்லி பிரைடலுக்கு வந்து இந்த ஜுவல்லரி செட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் சவுகார்பேட்டில் பிக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பரதநாட்டியம் செட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து தெரியும். அங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் எங்கே நீங்கள் போய் வேணாலும் கேட்டிங்கனாலும் இந்த செட் வந்து கிடைக்கும். பேக்கில் மட்டும் ஒரு சும்மா நான் போனி மாதிரி தான் போடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் தானே தெரிய போகுது அப்படின்றதுனால. ஸோ பேக்லாம் வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ கைஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைடல் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து அந்த நாளைக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். எடுத்ததுமே நீங்கள் அன்றைக்கி போய்ட்டு மேக்கப் பண்ணிங்க, அதான் உங்கள் முகூர்த்தம் அன்றைக்கி நீங்கள் மேக்கப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சொதப்பிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுங்கள். ஸோ சாரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட சாரீ தான். ப்ளவுஸ் கூட எங்கள் அம்மாவோட தான். நானே இந்த வீடியோக்காக கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணிட்டு வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் இறங்கி வேறு வருது. ஸோ பட் இட்ஸ் ஓகே. சாரீ கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்டு மேரேஜ் முகூர்த்தம்கான ஒரு கரெக்டான ஒரு பட்டு சாரீ இது. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.